அப்பா, என்னப்பா அந்த சுரேஷ போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? ஏற்கனவே எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவன் கூட எப்படிப்பா என்னால வாழ்க்கை நடத்த முடியும்? வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி தன்னோட அப்பா கிட்ட என்னதான் கெஞ்சினாலும், சரி உன் இஷ்டத்துக்கே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுடு. ஆனா குடும்பத்தோட நாம நாளைக்கே காணா போனமா தான் ஆகணும். என்னப்பா சொல்றீங்க? ஆமா மதி, நான் அந்த தங்கராஜை பார்க்க போயிருக்கும்போது அவன்கிட்ட வாங்கின 30 லட்சம் ரூபாய்க்கு பதிலா உன் பொண்ணு சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வை. அது மட்டும் இல்ல, நீ கல்யாணம் பண்ணி வைக்கலனா என்னோட ஆபீஸ்ல நீ பணத்தை களவாடிட்டேன்னு சொல்லி உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தனா காலம் ஃபுல்லா நீ ஜெயில தான் இருப்ப. உன் பொண்ணுங்களும் சரி உன் பொண்டாட்டியும் சரி ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லி என்னைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறான். அப்படி இருக்கும்போது என்னால எப்படிம்மா நிம்மதியா இருக்க முடியும்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன், அந்த சுரேஷை நீ கல்யாணம் பண்ணிக்க. இப்போ வேணா உங்க 2 பேருக்கு ஒத்து வராம இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துல நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்வீங்க. கொஞ்சம் மனசு இறங்கி வந்து அந்த சுரேஷை நீ கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதியோட அப்பா பேச, அப்பா என்னப்பா பேசுறீங்க? பணத்துக்காக என்ன அடமானம் வைக்கிறீங்களா? ஆமா மதி, நீ அப்படி கூட நினைச்சுக்க. நீ மட்டும்தான் என் பொண்ணு கிடையாது. உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி இருக்கா. அவளை கொஞ்சமாவது உன் மனசுல நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதியோட அப்பா அழுதுகிட்டு இருக்க மதியோட அம்மாவுமே, என்னங்க என்னங்க இது? அந்த சுரேஷுக்கு இப்போ வேலை கூட இல்லை. அவன் நல்லவனா கெட்டவனான்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணை எப்படிங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதியோட அம்மா மதிக்காக பேச, இங்க பாரு, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். இப்போ மதி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதோ இந்த விஷத்தை குடிச்சு இப்பவே குடும்பத்தோட எல்லாருமே போய் சேர்ந்துடலாம். இவ மட்டும் நிம்மதியா அவன் நினைச்ச மாதிரி இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மதியோட அப்பா இங்க மிரட்டி பேச, உடனே மதியோ, சரி இப்போ என்ன, நான் அந்த ராஸ்கல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவு தானே, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழுதுகிட்டே மதி ரூமுக்குள்ள போக, மறுநாள் எப்பவும் போல இங்க மதியோட அப்பா அங்க மதிய அலங்காரம் செஞ்சு நேரா அங்க மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாரு. மதியோட குடும்பமும் மண்டபத்துக்குள்ள வர்றத பார்த்ததும் மலர் வேக வேகமா அங்க பாக்கியராஜ் கிட்ட வந்து, என்னங்க இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சுரேஷுக்கும் இந்த பொண்ணுக்கும் தாங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பொண்ணை இவர் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, இங்க மலர் சொன்னதை கேட்டு பாக்கியராஜ் வேக வேகமா தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல, டேய், மாப்பிள்ளை எது செஞ்சாலும் சரியா தான் பண்ணுவாரு. மாப்பிள்ளை, ஏற்கனவே சுரேஷுக்கும் அந்த பொண்ணுக்கும் எது ஒத்து வராதுன்னு கேள்விப்பட்டிருந்தோமே, எதுக்காக இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனிவா தங்கராஜ் கிட்ட வந்து கேட்க, தங்கராஜ் இருந்துகிட்டு, மாமா, இந்த பொண்ணோட குடும்பம் எனக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, சுரேஷுக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமும் இந்த பொண்ணு தான். அதே போல சுரேஷோட கல்யாணம் நின்னதுக்கும் இந்த பொண்ணு தான் காரணம். எல்லாத்துக்கும் சுத்தி காரணமான இவளை கண்டிப்பா சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இங்க பாருங்க மாமா, இப்ப 2 பேருக்கு ஒத்து வரலனாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் நல்லபடியா ஒத்து வரும். ஏன், முன்னாடி அடிதடியில இருந்தவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வந்தது இல்லையா என்ன? இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அங்க தங்கராஜ் சுரேஷ் கிட்ட பேசி மணமேடையில உட்கார வைக்க, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அங்க இருந்த ரேவதியோ, அப்பா அம்மா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மாப்பிள்ளன்னு தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு ஆடுறீங்களே. அந்த சுரேஷுக்கும் அந்த பொண்ணுக்கும் சுத்தமா ஒத்து வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சோ ஏன் வேண்டான்னு சொல்லி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? நீங்களா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சுரேஷ் தானே கல்யாணம் பண்ணிக்க போறான். ஏண்டா சுரேஷ், நீயாவது யோசிக்க மாட்டியாடா? ஏமா, நீயும் யோசிக்க மாட்டியாமா? இந்த ஆளு தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி நீயும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. முதல்ல எழுந்துருமா, இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி அங்க தங்கராஜ மீறி அந்த மண்டபத்திலேயே ரொம்ப கோவத்தோட பேச, உடனே அங்க இருந்த தங்கராஜோ, ஏய், காலையிலே ஒன்று அடித்தேன். எல்லாரும் எதுக்காக அடிக்கிறேன்னு என்னை வந்து கேள்வி கேட்டாங்க. ஆனால் இப்போ அதை மீறியும் என்கிட்ட சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். எதுவாக இருந்தாலும் சுரேஷுக்கு நான் பார்த்து எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வேன். இதை மீறியும் என்னை புரிஞ்சுக்காம நீ எல்லார் முன்னாடியும் நீ என்னை அவமானப்படுத்தினன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். தூரம் போய் நின்னுடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் மிரட்ட வேற வழி இல்லாம அங்க இருந்து ரேவதி ஒரு ஓரமா வந்து நிக்க,
ஏய், மாப்பிள்ளை கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா சுரேஷோட வாழ்க்கை நல்லபடியா தான் இருக்கும். பேசாம இப்படி வந்து ஓரமா நில்லு. தேவையில்லாத மாப்பிள்ளை கிட்ட வாயை கொடுத்து அவர்கிட்ட அடி வாங்காத. கொஞ்ச நேரத்துல அங்க சுரேஷ் அழைச்சு, இங்க பாரு சுரேஷ், உன்னோட வாழ்க்கை என்னாலதான் போச்சுன்னு இங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா உன்னோட வாழ்க்கைய நான் அழிக்க மாட்டேன் சுரேஷ். இந்த மாமாவை நம்பி அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டு. இங்க பாரு, அவளை பழி வாங்கறதுக்கு கூட இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அங்க சுரேஷோட மனசை மாத்தி கொஞ்ச நேரத்துல அங்க ஐயர் கெட்டி மேலன்னு சொல்ல அங்க இருந்த எல்லாருமே பூக்கள் எல்லாம் தூவ சுரேஷோ ரொம்ப கோவத்தோடவே அங்க மதியோட கழுத்துல தாலியை கட்ட மதியோட கண்கள்லயோ ஒரு ஓரங்கள்ல கண்ணீர் வந்துகிட்டு இருக்க அங்க இருந்த மதியோட அப்பாவும் அம்மாவும் அழுதுகிட்டே அங்க பூத்தூவி வாழ்த்து சொல்றாங்க. ஒரு பக்கம் ரேவதி அங்க மலர்கிட்ட வந்து, அண்ணி, இதெல்லாம் நடக்கும்போது சுரேஷோட வாழ்க்கை எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அந்த பொண்ணு முகத்திலயும் சந்தோஷம் இல்ல, அழுதுகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, சுரேஷுமே ரொம்ப கோபத்தோட தான் தாலியை கட்டுறான். ஏன் தான் நான் சொல்றதை யாருமே இந்த வீட்டுல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களும் தெரியல. மாப்பிள்ளைன்னு மாப்பிள்ளை பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி ரொம்ப கோபத்தோட அங்க மலர்கிட்ட சொல்ல, இங்க பாரு ரேவதி, நாம என்னதான் சொன்னாலும் வீட்டுல இருக்க யாருமே கேட்க போறதில்ல. நீ பேசாம அமைதியாரு. நாம எப்படியாவது மதி கிட்ட பேசி ஒரு வழியா சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரேவதிய சமாதானப்படுத்த கொஞ்ச நேரத்துல பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த இங்க பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பாலும் பழமும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்த இங்க சுரேஷோட அம்மாவோ, ஏய் மலரு, அவங்க 2 பேருக்கும் முதல் இரவு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்ல, அத்தை, அவங்க இப்பதான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா கிட்ட அங்க மலரும் ரேவதியும் சொல்ல, உடனே இங்க சுரேஷோட அம்மாவுமே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம் சம்பிரதாயம், அதெல்லாம் செய்துதான் ஆகணும். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஏற்பாடு பண்ணணும், எல்லாம் தயாரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இங்க ரேவதியோ, அம்மா ஏன் தான் சுத்தமா சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசிக்கிட்டு இருக்க. உடனே மலர் இருந்துகிட்டு, ரேவதி, அந்த ரூம்ல தான் சுரேஷ் இருக்காரு, அவர்கிட்ட போய் நாம பேசி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர், ரேவதி, பாக்கியராஜ்னு 3 பேருமே சுரேஷோட ரூமுக்கு போறாங்க. சுரேஷ், இந்த கல்யாணம் நீ உன் மாமா பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டினன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு, அந்த பொண்ணை நீ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க. ஆனாலும் அது ஒரு பொண்ணு தான், அதை ஒரு பொண்ணா பாரு. தேவையில்லாம மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையும் சரி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சரி 2 பேரும் கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த பொண்ணு ஏதோ கோவத்துல உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா, நீ பண்ணதும் தப்பு தானே. நீ உன் மாமா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த அடிதடி சண்டைன்னு போக வச்சு தானே அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இங்க பாரு, இன்னையில இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை அமையட்டும், தொடங்கட்டும். பழசெல்லாம் மறந்துட்டு அந்த பொண்ணோட ஒரு சந்தோஷமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் பாக்கியராஜ் மலர்னு 3 பேருமே இங்க அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சுரேஷோ எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு. ஏன் அவகிட்டலாம் என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மலர் இருந்துகிட்டு, இங்க பாரு சுரேஷ், இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ யோசிச்சு பாரு, மண்டபத்துல உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. யாருமே உனக்கு பொண்ணு கொடுக்க தயாரா இல்லாத போது, ஆனா மதி மட்டும் எதுக்காக உன்கிட்ட வந்து என் கழுத்துல தாலியை கட்டுன்னு அவ ஒத்துக்கணும் சொல்லு? உன்னை பிடிச்சி போய் தானே. கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவளை நீ மனசார ஏத்துக்கிட்டு உங்க மாமா மாதிரி இல்லாம சந்தோஷமா வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரேவதி சொல்ல, இங்க சுரேஷோ எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு. நாங்க சொன்னதை நினைச்சு சந்தோஷமா வாழப்பாரு, தேவையில்லாம வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்க இருந்து போக கொஞ்ச நேரத்துல 2 பேருக்கும் அங்க முதல் இரவு ஏற்பாடு பண்ண மதி ஏற்கனவே ரூமுக்குள்ள இருக்க. இங்க சுரேஷோ அந்த ரூமுக்குள்ள போறாரு. மதி ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க சுரேஷ் மெதுவா போய், மதி கொஞ்சம் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் எழுப்ப மதியோ எழுந்து கண்களை தொடக்க, மதி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதே சமயம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, இங்க மதி ரொம்ப குழப்பத்தோட அங்க சுரேஷை பார்க்க,
என்னடா இது மன்னிப்பும் நன்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு பாக்குறியா? ஆமா, அந்த மண்டபத்துல எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்ற இருக்க நிலைமையில நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதுக்காக தான் உன்கிட்ட நன்றி சொல்றேன். அதே சமயம் நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் சொல்ல ரொம்ப குழப்பத்தோடவே இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி அங்க சுரேஷை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.